ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 12th மேக்ஸில் சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.2 பார்க்க போகிறோம். அந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பேரபோலா. சரிங்களா? இப்போ பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா 3 டாபிக் இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிறது பேரபோலா தான் பார்க்க போகிறோம். கவனிங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் ஓப்பன் ரைட் வேர்டு. இது பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடு ஓப்பனாக இருக்கு இந்த பேரபோலா. அதனால இது ஓப்பன் ரைட் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. சரிங்களா? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax-க்கு நான் இங்க டயக்ராம் வரைஞ்சுக்கிறேன். இந்த y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax டயக்ராம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நீங்க வந்து இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்றேன் பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் கட் பண்ற பாயிண்ட். சரிங்களா? அது வந்து வெர்டெக்ஸ் v ஆஃப் 0,0ன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? முனை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து என்னன்னா a,0. ஃபோக்கஸ் வந்து என்னது a,0. தமிழ்ல குவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சார் a,0ன்னு போட்டிருக்காங்கன்னா வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து a. வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? a. அதனால இது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு வந்து ஏன்னு போட்டுக்கிறோம். ஒய் வந்து என்ன 0. எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால y ஈக்குவல் டு 0. உங்களுக்கே தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ்னா y 0, ஒய் ஆக்சிஸ்னா x 0. சரி, அப்போ a,0. சரிங்களா? சரி, இது ஃபோக்கஸ். ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் சொல்லியிருக்கேன், அடுத்தது ஃபோக்கஸ் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து a, அதனால இங்கே a,0. நெக்ஸ்ட் இங்க ஒரு லைன் போகுதுங்களா? ஃபோக்கஸ் வழியா ஒரு லைன் போகுது. சரியா? குவியம் வழியா ஒரு கோடு போகுது. அது என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். அந்த லைனுக்கு பேர் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். செவ்வகத்தினுடைய சமன்பாடு. செவ்வகத்தினுடைய சமன்பாடு என்னன்னா x ஈக்குவல் டு a. சரிங்களா? என்னது? x ஈக்குவல் டு a. இது x, இது yங்க. இதானே x ஈக்குவல் டு a. இது y ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம செவ்வகம்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம்னா ஃபோக்கஸ் வழியா போற லைன். அதான் x ஈக்குவல் டு a. இங்க a இருக்கிறதுனால x ஈக்குவல் டு a. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு ஆப்போசிட்ல பேக்ல இந்த சைடு பாருங்க. இங்க ஒரு லைன் போதுங்களா? இதுக்கு பேர் தான் டைரக்ட்ரிக்ஸ். நம்ம படம்லாம் சினிமாலாம் பார்ப்பீங்கல்ல, அதில் டைரக்ஷன் போடுவாங்களா கடைசியா? அந்த டைரக்ஷன் என்னது? அந்த படத்தை இயக்குறவரு அவர் தான். சரிங்களா? அதை வச்சுதான் மொத்த படமும் அவரு எப்படி டைரக்ட் பண்றாரோ அதை வச்சுதான். அந்த டைரக்ட்ரிக்ஸே இதுதாங்க. இந்த படத்தை இயக்குற டைரக்ட்ரிக்ஸே இதுதான். அதனாலதான் இதை இயக்குவரை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரியா? சாரி, தமிழ்ல இயக்குவரை அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட்ரிக்ஸ் என்னன்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த டிஸ்டன்ஸ் தான் ஏ. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் ஏன்னு போகும். சரிங்களா? அதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் நம்ம கிராப்ல குறிக்கும் போது லெஃப்ட் சைட்ல குறிக்கிறதுனால மைனஸ் ஏன்னு குறிக்கிறோம். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட் தான் இது. சரிங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னவோ அதுக்கு ஆப்போசிட் தான் என்னது? டைரக்ட்ரிக்ஸ். இங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஏ வந்து இங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு வரும். சரிங்களா? இவ்வளவுதாங்க. ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஆக்சிஸ்னா என்னன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, அதனால y ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். இது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால y ஈக்குவல் டு 0. பாருங்க, y வந்து 0 ஆகுது. சரிங்களா? எல்லாம் இந்த ஃபோக்கஸ் வச்சு எல்லாத்தையும் சொல்லிடலாங்க. இந்த ஃபோக்கஸ் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லா ஃபார்முலாவும் எழுதிடலாம். சரிங்களா? கடைசியா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன? 4a. இது சார் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இதுதான் லேட்டஸ்ட் ரெக்டம். இதுதான் செவ்வகலம். இதுல இருந்து இது வரைக்கும் மெஷூர் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 4aன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். இது ஒரு 2a, இது ஒரு 2a. டோட்டலா என்னது? 4a. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னது? 4a. இவ்வளவுதாங்க. இது ஒரு கஷ்டமே கிடையாது. நல்லா நிறைய டைம் எழுதி பார்க்கணும். சரிங்களா? இந்த y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax-க்கு தான் நான் இங்க டயக்ராம் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? நாம இப்போ நம்ம கணக்குல புக்ல எல்லாம் கேட்கறாங்க, 5 மார்க் கொஸ்டின் கணக்கு கேட்கறாங்க. அந்த கொஸ்டினுக்கெல்லாம் நம்ம ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும். இதை நீங்க தரவா புரிஞ்சாதாங்க இந்த ஃபார்முலா புரியும். அதை வச்சுதான் இதை எழுதுறோம். புரியுங்களா? இது தெரியலன்னா இது தெரியாது. நீங்க படத்தை வச்சுதான் ஃபார்முலா மனப்பாடம் முடியணும். சரிங்களா? இன்னொரு டைம் சொல்றேன். வெர்டெக்ஸ் 0,0, ஃபோக்கஸ் a,0, ஃபோக்கஸ் வழியா போற லைன் தான் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் x ஈக்குவல் டு a. x ஈக்குவல் டு a க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் x ஈக்குவல் டு மைனஸ் a. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. சரிங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சு. அதை வச்சுதான் இங்க சொல்றோம். இப்போ ஜென்ரல் ஃபார்ம். இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் ஓப்பன் ரைட் வேர்டு. பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டுடைய ஜென்ரல் ஃபார்ம் இதுதான். y minus k whole square equal to 4a into x minus h. இதை மனப்பாடம் பண்ணணும். எப்படி சார் மனப்பாடம் பண்றது? y square equal to 4ax ஈஸி தான். தெரியுதுங்களா? y இருக்கிற இடத்துல k சேர்த்தணும், x இருக்கிற இடத்துல h சேர்த்தணும். ஏன் கேவும் h சேர்த்துறோம்? x னா x minus h, y னா y minus k. என்ன வச்சுக்க, ஏன்னா சென்டர் h, k. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளை பத்தி பார்த்தோமே, அந்த வீடியோ பாத்தீங்களா? ஒன்னு போட்டிருந்தேன். சர்க்கிள்னா சர்க்கிளோட சென்டர்ல என்னது? h, k.
அதே மாதிரி பேரபோலாவினுடைய சென்டர் என்னது h, k. எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் மைனஸ் ஹச், ஒய்க்கு பதிலா ஒய் மைனஸ் கே அப்படின்னு அப்ளை பண்ணினா வந்துடும். எக்ஸ்னா ஹச், ஒய்னா கே ஞாபகம். அப்போ இங்க ஒய் தானே இருக்கு, ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹச். ஓகேங்களா? 10 டைம் எழுதி பார்க்கணுங்க, சும்மா பார்த்துட்டா போதாது, எழுதி பார்க்கணும். ஃபார்முலா வந்து எழுதி பார்க்கணும். சரி, இது அப்படியே 10 டைம் எழுதி பார்க்கணும். வெர்டெக்ஸ், வெர்டெக்ஸ்னா என்ன சொல்லியிருக்கேன், அங்கே நம்ம இப்போ டயக்ராமில் 0,0ன்னு போட்டிருக்கோம். இங்கேயும் 0, இங்கேயும் 0. ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது என்னது ஒய், அப்படிதானுங்க. h, k. என்னது h, k. இந்த இடத்துல h சேர்த்துங்க, இந்த இடத்துல k சேர்த்துங்க. அப்போ h + 0, k + 0 வரும். h, k அவ்வளோதான். அதான் h, k எழுதிட்டு. இதான் சென்டர். நம்ம சர்க்கிள்னா சென்டர் சொல்லுவோம், எலிப்ஸ்லையும் சென்டர் தான் சொல்லுவோம். சரிங்களா? ஆனா பேரபோலா என்னன்னு சொல்றோம், வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். வெர்டெக்ஸ் என்னது h, k எழுதிட்டோம். சரிங்களா? h, k. அடுத்தது ஃபோக்கஸ். இந்த இடத்துல தான் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது ஒய்ன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ்னா என்ன சேர்த்தணும், h சேர்த்தணும். இப்போ h + a, இங்க என்ன சேர்த்தணும், ஒய்க்கு கேன்னு சேர்த்தணும். h + a, k. ஓகேங்களா? இதுக்கு h சேர்த்துறீங்க, இதுக்கு k சேர்த்துறீங்க. முடிச்சுங்களா? தான் ஃபோக்கஸ். லேட்டஸ்ட் ரெக்டம் வரைங்க. அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னா என்னது, இதுதான். x = a ன்னு. சரிங்களா? எக்ஸ்னா என்னன்னு சேர்த்தணும்னு சொல்லியிருக்கேன், h சேர்த்தணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ x = h + a. ஓகேங்களா? சரி, டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் இருக்குது. அவர் தான் டைரக்ட் பண்றதே. சரிங்களா? இந்த டயக்ராம் ஆப்ரேட் பண்றதே அவர் தான். x = என்னது, -a. சரி, எக்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லியிருக்கேன், h செய்யுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ h - a, அதுதான் h - a x = ஓகேங்களா? சரி, அடுத்தது என்னது, ஆக்சிஸ். சிமெட்ரி, ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சிஸ், ஆக்சிஸ் என்னது, y = k. எதுங்க y = k, இங்க பாருங்க, இங்க k இருக்கு பாருங்க, y க்கு பதிலா இங்க பாருங்க k இருக்கு, இது y தானே, k. இங்க பாரு y தானே, k. y என்ன வரும், k தான் வரும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? படம் டயக்ராம் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குது, ஆனா ஆன்சர் என்னது, y = k. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, y = k. சரிங்களா? இந்த இடத்துல மட்டும் தான் y = k ன்னு வரும், வேற எங்கேயும் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் தான் வரும். சரிங்களா? அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னது, 4a. நான் தான் சொல்லிட்டேன், இந்த லென்த் தான் 4a. இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள மெஷர்மெண்ட் தான் என்னது, 4a. அதான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. இந்த ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க கூட இருக்குது பாருங்க, y - k ஹோல் ஸ்கொயர் இருக்குது பாத்தீங்களா, y - k = 0 அப்படின்னு நினைச்சுங்க. y = k, y - k = 0 நினைச்சுங்க. y = -k + k வரும். y = k. அதுதான். இதை வச்சு இதை மட்டும் கூட ஞாபகம் வச்சுங்க. அதுதான் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஓகேங்களா? இவ்வளவுதான் ஃபார்முலா. இதே மாதிரி 4 டைப் இது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைப் ஓப்பன் ரைட் வேர்டு எழுதிட்டோம், y ² = 4ax. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்றீங்க. சரிங்களா? y ² = -4ax அப்படின்னா ஓப்பன் லெஃப்ட் வேர்டு. டயக்ராம் எப்படி வரும், இப்படி வரும். சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இங்க f of a, 0 டயக்ராம் எப்படி போச்சுன்னா என்ன வரும், f of -a, 0ன்னு வரும். இங்க லேட்டஸ்ட் ரெக்டம் வரும், டைரக்ட்ரிக்ஸ் அந்த பக்கம் வரும். புரியுதுங்களா? அடுத்தது மூணாவது டைப் ஓப்பன் அப்வர்ட். சரிங்களா? அடுத்து நாலாவது டைப் ஓப்பன் டவுன்வர்ட். மூணாவது டைப் ஓப்பன் அப்வர்ட்னா என்னது, x² = 4ay வரும். சரிங்களா? டயக்ராம் இப்படி வரும். சரிங்களா? அப்வர்ட்ல போடணும். சரி, அடுத்தது நாலாவது டைப் என்னது, ஓப்பன் டவுன்வர்ட். டயக்ராம் எப்படி வரும், கீழே டவுன்வர்ட்ல வரும். சரிங்களா? சரி, இது ஓப்பன் ரைட் வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓப்பன் லெஃப்ட் வேர்டு நீங்க போடுறீங்க. சரிங்களா? இதே மாதிரி போடுங்க. இதே மாதிரி போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, குறிங்க. சரிங்களா? வெர்டெக்ஸ் 0,0, ஃபோக்கஸ் -a, 0. சரிங்களா? அது வழியா பொறுத்தானது லேட்டஸ்ட் ரெக்டம். ஓகேங்களா? அடுத்தது டைரக்ட்ரிக்ஸ் என்னது, அதுக்கு ஆப்போசிட்ல இந்த சைடு வரையும். புரியுதுங்களா? போட்டு பாருங்க இதே மாதிரி. சரிங்களா? ஓப்பன் அப்வர்ட்னா என்னது, இப்படி வரும். அதுக்கு வந்து ஃபார்முலா என்னது, x = 4ay. x = 4ay. லாஸ்ட் ஃபோர்த் ஒன் என்னது, இப்படி படம் போட்டு இப்படி கீழே போடுங்க. இது என்னது, x = -4ay. இது நாலாவது டைப். செகண்ட் டைப், இது தேர்ட் டைப், இது ஃபோர்த் டைப். சரிங்களா? அதனால நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதான் 1 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மீதி 3 நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கும் டைம் இல்லை, எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு. சரிங்களா? உங்களுக்கும் ஷார்ட் பீரியட் தான் இருக்கு. ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்காதீங்க. அதாவது ஒரே எக்ஸசைஸ் ஒரே டாபிக்ல ரொம்ப நேரம் இதுன்ட்டு இருக்காதீங்க. நிறைய சம்ஸ் நிறைய கவர் பண்ணுங்க. சரிங்களா? பிளான் பண்ணி படிங்க, மொத்தமா படிக்காதீங்க. நல்லா பிளான் பண்ணி படிங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கே தெரியும் எது இம்பார்ட்டன்ட், எது கேட்பாங்க, என்ன ஏதுன்ட்டு. அதே பாருங்க, அந்த இம்பார்ட்டன்ட் இருக்கிறத நல்லா தரவா படிங்க. எழுதி பார்க்கணுங்க, நிறைய எழுதி பார்க்கணும். பேப்பர்ஸ் நிறைய வச்சுக்கணும். எம்டி பேப்பர், ஒயிட் ஷீட் வச்சுக்கோங்க. பேனா நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 10, 15, 20, 30 பேனா வாங்கி வச்சுங்க. மை பேனா வாங்கி எழுதி 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 பாருங்க. ஒரு கணக்கை 5 முறை 6 முறை எழுதி பார்க்கணும். வேற வழியே இல்லை. நிறைய டைம் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களால் 100க்கு 100 எடுக்க முடியும். அட்லீஸ்ட் 90க்கு மேலே, 95க்கு மேலாவது எடுக்க முடியும். சரிங்களா?
1 மார்க்ல நல்லா தரோவா படிங்க. எல்லாமே 1 மார்க்ல நான் ஷார்ட்கட் போட்டிருக்கேன். 6 சாப்டருக்கும் 1 மார்க் ஷார்ட்கட் போட்டிருக்கேன். பாருங்க. அடுத்த 6 சாப்டர் போல. ஃபர்ஸ்ட் 6 சாப்டருக்கு போட்டிருக்கேன். பாருங்க ஐடியா எப்படி இந்த என்ன கொஸ்டின் வந்தா என்ன ஆன்சர் அப்படின்னு நான் ஷார்ட் ஐடியா போட்டிருக்கேன். சரி பாருங்க நம்ம எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் உள்ள போங்க. நிறைய சம்ஸ் நான் நடத்தி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்க. சரிங்களா? 1 மார்க்கும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்க. கிரியேட்டிவ் 1 மார்க் போட்டிருக்கேன். அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம்ல முடிஞ்ச வரைக்கும் சம்ஸ் நடத்திருக்கேன். அந்த சம்ஸ்லாம் என்னென்னு பாருங்க. சரிங்களா? இதுல எக்ஸசைஸ் 5.5ல ராக்கெட் சம்னு ஒண்ணு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நடத்தி வீடியோ போட்டிருக்கேன். வாட்டர் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட் அந்த சம் நடத்தி வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்க. அப்புறம் டிஃபரன்சியேஷன்ல 7.2 எக்ஸசைஸ் 7.2ல எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். பிளேலிஸ்டே இருக்கு. உள்ள போய் பாருங்க. எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. அப்புறம் எக்ஸசைஸ் 7.1ல வாட்டர் டேங்கே தண்ணி ஊத்துற மாதிரி தண்ணி இது ஒன்று இருக்கும். அப்புறம் கன்வேயர் பெல்ட் சால்ட் அதை வச்சு ஒரு சம் அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சம் தான். அதெல்லாம் போட்டிருக்கேன். லிமிட்ஸ் சம் நிறைய நடத்தி வீடியோ போட்டிருக்கேன். இதில் டிஃபரன்ஷியல் கால்குலஸில் அப்புறம் மெக்லாரின் சீரிஸ் வீடியோ போட்டிருக்கேன். இன்டகிரேஷனில் ரிடக்ஷன் ஃபார்முலா எக்ஸசைஸ்லாம் நிறைய நடத்தி போட்டிருக்கேன். இன்டகிரேஷன் சம்ஸ்லாம் நிறைய இருக்கு. உள்ள போங்க போய் பாருங்க. போன்ல எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. உள்ள போங்க. எல்லா வீடியோஸும் வரிசையா பாருங்க. சரிங்களா? எடிட்டிங் போட்டு கொடுத்துருப்பேன். உள்ள போய் பாருங்க. ட்ரூத் டேபிள் ஷார்ட்டா ஐடியா எப்படின்ட்டு பிஆர்கியூ பிஎன்டிகியூ பிடெக்ஸ்கியூ பிடபிள் இன்ஸ்கியூ பிஇஓஆர்கியூ ஷார்ட் ஐடியா போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்க. உள்ள போய் பாருங்க. பார்த்து நிறைய டைம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நல்லா படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.